முடியாது என்று சொன்னால் அது மூடநம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். நகர்ந்து கொண்டே இரு, உன் இலக்கை அடையும் வரை. காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடிவரும். ஒருவன் தன்னுடைய தொழிலில் படு தோல்வியடைந்த நிலையில் தான் நடந்து வந்த வழியில் தெரு முனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்துச் சென்றார். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்தவர் பசு குப்பையில் இருந்த குப்பையில் கிடந்த இலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த மனவேதனையடைந்த அந்த நபர், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாம் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனிவரும் காலங்கள் பொற்காலமே, மிகப்பெரிய வெற்றியே என் தன்னம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார். இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள்.